ஒருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோன் ஆதலால் கூப்பும் விரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். ஒரு நபர் சார் என்னோட எந்த காரியத்தை எடுத்தாலும் எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் சார், எனக்கு பார்த்திங்கன்னா அந்த காரியத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஜாதகம் இன்னும் பார்க்கல. கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசின உடனே சார் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டோன்னே, எப்படி சார் ஜாதகமே பார்க்காம எப்படி சார் சொன்னீங்க, ஜாதகத்தை பார்க்காம எப்படி சார் நீங்கள் இதை எடுத்தீங்க, இது என்னோட ரீசர்ச் சார் அப்படின்னு. சரி எப்படி சார் அப்படின்னாரு. அது எப்படி சொன்னேன் அப்படிங்கிறத ஆன்மீக தகவலில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு மனிதனுடைய ஒரு 10 நிமிஷம் அப்படி உட்காந்து பேசிட்டிங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் ஃபெயிலியர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது நீங்களும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். ஆன்மீக தகவலில் நீங்கள் பார்க்க போகிற ஒரு அற்புதமான விஷயத்தை. சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் இதோ பார்க்க போகிறோம். சரி, இந்த தினத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாள் நட்சத்திரம் ராகுகால யமகண்டம் அதனுடைய சிறப்புகள் பார்த்துட்டோம். 12 ராசி மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் தொழிலாக எடுத்துக்கோங்க. அதாவது பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும், கௌரவமான நாளாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னுடைய பேரை நான் தக்க வச்சுக்கணும், என்னோட பேரை காப்பாற்றிக்கணும், இந்த பிரச்சனையில நான் கலந்து கொள்ள மாட்டேன், இதுக்கு நான் உதவி பண்ணி கடைசியில் கெட்ட பேர் வாங்கினது தான் மிச்சம், இதனால் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப கண்ணியமாக இருப்பேன், ரொம்ப பார்த்து தான் பேசுவேன், நீ சொன்னதெல்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. எப்போவுமே ரொம்ப சிரித்து பேசினாலோ, ரொம்ப இறங்கி பேசினாலோ, ரொம்ப நம்ம கேஷுவலாக இருந்துட்டாங்களோ அவங்க நம்மக்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிரச்சனை கிடையாது. அட்வான்டேஜ் எடுத்தால் எனக்கு பிடிக்காது, நான் இப்படி தான் ஸ்ட்ரிக்ட் மேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய பாதைகளில் கரெக்டாக இருக்கணும், உங்கள் கோலில் கரெக்டாக இருக்கணும். இன்றைக்கி யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ அவர்கள் இறைவன் கொடுத்த வரமாக உங்களுடைய பதவி, பேர், புகழ், அந்தஸ்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளே இருக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறது நல்ல முயற்சி எடுக்கணும். ஒருவேளை தப்பான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுவே பேர் கட்டுறதுக்குண்டான தன்மைகளும் உண்டு. ஸோ இந்த ரெண்டுலேயும் இன்றைய கிரகநிலை உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் நீங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான முயற்சி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். அதே சமயத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீயா நானான்ற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குமே தவிர அதில் தீர்வு இன்னைக்கு கிடைக்காது. அதனால் இன்றைய தினத்தில் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, உயர் நிலைக்கு அடுத்த நிலையுடைய வேலை, அடுத்த நிலையுடைய தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது, இதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடுறது, ஒப்பந்தங்கள்லாம் உட்காந்து எழுதுறது, இதை வாசித்து இந்த தொழில் நம்ம பண்ணலான்னு நினைக்கிறதுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. பிள்ளையார் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிரயாணங்கள் நிறையா இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் ரொம்ப அற்புதமான பிரயாணமாக இருந்திருக்கும். கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கோயில் அர்ச்சகராக இருக்கவங்க, யோகா ஆசிரியராக இருக்கவங்க, சொற்பொழிவாளராக இருந்துருக்காங்க, மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மேட்ரிமனி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி யோகா ஆசிரியராக இருந்திருக்கா, தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக குருமார்களாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் அறக்கட்டளை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபவுண்டேஷன், ட்ரஸ்ட்டு இது போன்ற வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமாக இருந்துட்டுருக்கு. அப்பா, தாத்தா, பெரியப்பா, பெரியவங்க செய்த தொழிலையே நான் எடுத்து பண்ணுறேன், ஹெரிடிட்டியாக இதை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லா தொழில்களும் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், மேலே எக்ஸாம் எழுதுறது, உயர் பதவிக்காக எழுதக்கூடிய எக்ஸாம்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாமுக்கு படிக்கிறது, எஜுகேஷனுக்காக லோன் வாங்குறது போன்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளுக்கெல்லாம் ரொம்ப உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி ஒரு 70% நீங்கள் நடத்துகிறீங்கன்னா 30% உங்களுடைய பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பண்ண நல்லது அது உங்களுக்கு முன்னாடி நின்று அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துரும். பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இன்றைய தினத்தில் ஏதேனும் ப்ராப்ளம், ஏதேனும் ஐயோ இன்றைக்கி காலையில் இருந்துச்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, என்னை இரிட்டேஷன் பண்ணுறாங்க
அவங்களுக்கு டைம் சரியில்லை, அதை உங்ககிட்ட வந்து உங்களுடைய நல்ல விஷயத்தை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் இருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிங்கன்னா இந்த சாதகமான நாளை உங்களால் அனுபவிக்க முடியும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அம்பாள் வழிபாடு, சக்தி வழிபாடு. சக்தியை கொண்டு செயல்படுங்க, வெற்றி வழிபாடாக மாறும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், காசிப்ஸ் பேச வேண்டாம், மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், மனதில் நினைக்கிறத பர்ஃபெக்ட் கரெக்டுன்னு நினைக்க வேண்டாம். நான் கரெக்டு நீங்கள் தப்புன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாம். ஒருத்தர் ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா முழுசாக அதை லிசன் பண்ணுங்கள், கேளுங்க. அது மற்றவர்களை பற்றி இருந்ததுன்னா கண்டிப்பாக கேட்காதீங்க, அவர்களை பற்றி இருந்ததுன்னா கேளுங்க, தப்பு கிடையாது. அதுமாதிரி கிண்டல் கேலி, இரவு நேர பிரயாணங்கள், தெரியாத தொழிலுக்காக ஈடுபடுறது, தெரியாத விஷயத்துக்காக செயல்படுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. இன்றைய தினத்தில் ராமநாமத்தையும் கிருஷ்ணநாமத்தையும் அதே போன்று பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போயிட்டு வழிபாடு பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். பிள்ளையார் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் திருமண காரியம் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக, மற்றவர்களுக்கும் சேர்ந்து சாதகமாக 50-50 வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததாக இன்றைய தினம் வந்து இருந்திருக்கு. அந்த நாள் குறிக்கிறதுக்கு, போய் ஜோதிடர் பார்க்குறதுக்கு, அர்ச்சகரை பார்க்குறதுக்கு ரொம்ப சிறந்ததான நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இடம் விற்கலன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, என்னுடைய காரியம் இருக்குதுன்னு மற்றவங்க கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவர்கள் மூலமாக அந்த ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ரெஃபரன்ஸ் மூலமாக அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். பாதகம்னு சொல்லுவாங்க, சில விஷயங்கள் ரொம்ப ஆபத்து, ரொம்ப பிரச்சனை இருந்ததுன்னா அது பக்கத்துலேயே போகக்கூடாது. இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே இருக்கணும், மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. இன்றைய தினத்தில் கண்டிப்பாக பல விஷயங்களில் வெற்றி உண்டு. எதிரிகள்கிட்ட கவனமாக இருக்கணும், பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரிந்தே ஒரு விஷயத்தை தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மறைமுக எதிரிகள் இருந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வேலையிலலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவார். இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இன்டர்வியூவில் ஜெயிச்சு வந்துடுவீங்க. நான் வெளிநாடு போனோம், அதாவது அந்த சப்ஜெக்டில் மட்டும் நீங்கள் கிளியராக இருந்துட்டீங்க, ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக ஃபோக்கஸ்டாக இருந்துட்டிங்கன்னா அந்த காரியங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய, பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரம் ஸ்கூல்லலாம் கம்ப்ளைண்ட்லாம் வரும் இல்லையா, அதை பார்த்து உட்காந்து திட்டாமல் உட்காந்து தெளிவாக பேசி, இது இப்படி தான், ஏன் அப்பா கஷ்டப்படுறேன், ஏன் அம்மா கஷ்டப்படுறோம், ஏன் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல சேர்த்துருக்கோம், இதெல்லாம் எடுத்து சொல்லி அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு பாண்டிங் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தை மறக்க முடியாத ஒரு ஞாபகம் ஃபேமிலியில் ஏற்பட்டும் இல்லையா, ஒரு கசப்பான சம்பவம், அதுவும் ஞாபகத்துக்கு வரும். ஒரு நல்ல விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரும். நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு தான் வெற்றி தரும் வழிபாடு. இடமாற்றம் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். வீடு, தொழில், குடோன், அதே சமயத்தில் இடம், ஒரு ஒர்க் ஷாப் வைக்கிறது, ஒரு தொழிலை எடுத்து நம்ம பண்ணுறது, அதற்குண்டான முதலீடை போடுறது, இதுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து உங்களுக்கு இருந்துருக்கு. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினத்தில். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்தையில் நான் போய் ஒரு டாக்டரை பார்க்குறேன், அவங்க சொன்ன சிகிச்சைகள்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், இது போன்ற விஷயங்களை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு. ரொம்ப நாளாக ஒரு காரியம் நடக்கலை சார், இட சம்மந்தமான விஷயம், பாப்பா நான் பட்ட பாடு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்குலாம் மாறும். இந்த பேசாமல் இந்த இடத்த என்னோடய குழந்தை கொடுத்துள்ளான்னு, எங்கள் மனைவி பேரில் மாற்றிடலான் இருக்கேன், கணவர் பேரில் மாற்றிடலான் இருக்கேன், இது போன்ற விஷயங்களும் இருக்கும். நம்பி ஏமாந்தது இருந்துன்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் நினைவுக்கு வரும் இன்றைய தினத்தில். இவங்க நம்பி ஏமாந்து இந்த காசு போயிடுது, இது எப்படி வாங்கலாம் இப்படிங்கிற யோசனைகள்லாம் இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். வேலையை விட்டு இடமாற்றம் பண்ணுறதுக்கு கூட, வேறு வேலை மாறுறது கூட யோசிப்பீங்க. ஒன்றை பிடிச்சிட்டு ஒன்று விடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கும். எழுத்துப்பூர்வமான வேலைகள் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எழுத்துப்பூர்வமான வேலைகள், அந்த மாதிரி டைப்பிங், கம்ப்யூட்டர் டைப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிசிஏ படிச்சுட்டு இருக்கோம், பிஜி டிசிஏ படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம்
டெக்னாலஜி சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், அதுமாதிரி டீச்சிங் லைனில் இருந்துருக்க ஸ்டேஷனரி சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதுமாதிரி டீச்சராக இருந்துருக்க, ஹெச்ஓடியாக இருந்துருக்க, ப்ரொஃபஸராக இருந்துருக்க, கெஸ்ட் லெக்சராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு காலேஜில் அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், மற்றவங்களுடைய ஏதேனும் ஒரு தூண்டுதல் மூலமாக உங்களுக்கு சில கெட்ட பெயர்களும் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மடியில் கனம் இருந்தால் வெளியில் பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. எந்த விதமான கவலையும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை எந்த விதமான பாதிப்புகளும் பாதிக்காது. ஆனாலும் இன்றைய தினத்தில் யார்ட்டையும் பேசும்பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபோனில் பேசும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிறரை பற்றி எடுத்து சொல்லும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்க நம்பிக்கை ஊட்டுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள பற்றி நீங்கள் சொல்லுங்கள், ரொம்ப 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 பார்த்து தான் பேசணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய வரத்தை தரும் அற்புத வழிபாடு. இன்றைய தினம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருந்துருக்கும். பணவரவுகள் கூடி வரும். ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிரயாணம் பண்ணுறீங்க, இந்த காரியத்துக்கு போனால் எனக்கு பணம் வரும், எனக்கு இந்த காரியத்துக்கு போனால் எனக்கு லாபம் கிடைக்கும், எனக்கு இந்த காரியத்துக்கு போனால் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், எனக்கு இந்த காரியத்தில் போனால் நான் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை எனக்கு அமையும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினத்தில் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் இன்றைய தினத்தில் உட்காந்து பேசுகிறது, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குள்ளான அற்புதமான நாளாக இருக்கும். ஃபேமிலியில் இந்த பாயிண்ட் இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருந்துருக்கு, ஸோ நான் இந்த மாதிரி முடிவெடுக்க போகிறேன், இனிமேல் இப்படியெல்லாம் நான் பிளான் பண்ண போகிறேன்னு பேசுறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சொத்து விற்று அந்த சொத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை டெபாசிட் பண்ணுறது, அதே மாதிரி அதை எப்படி தொழிலுக்காக பயன்படுத்துறது போன்ற விஷயங்களுக்காக இன்றைய தினம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். அடமான வச்ச நகைகள்லாம் மீட்டுறதுக்கு உண்டான ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பிளான் பண்ணி ஒரு காரியத்தை எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள். குழந்தைய பார்த்தா குழந்தை மாதிரி மாறிவிடுவேன். சில நேரம் ஹோட்டலில் போன உடனே பக்கத்தில் இருக்கிறத பார்ப்பேன் சாப்பிட்றதுக்கு, ஆஹா அப்படின்னு கேட்பேன், என்ன சார் அப்படின்னு கேட்பேன். திருப்பி சார் அது என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்டால், ஐயோ அது என்னப்பா சாப்பிட்றாங்க அதையே கொண்டு வா எனக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவள் புரிஞ்சுக்காம, அதாவது நீங்கள் காமிக்கக்கூடிய சில விஷயம், நீங்கள் பேசக்கூடிய சில விஷயம் சில பேருக்கு புரியாமல் இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு. இன்றைய தினத்தில் பணவரவுகள் உண்டு. இன்றைய தினம் எனக்கு எங்கெங்கே பணம் அப்படின்னு நினச்சா நீங்கள் எதேனும் இன்றைக்கி விதை போட்டால் அது செடியாக முளைச்சி உங்களுக்கு காரியம் நடந்துடும் ஃப்யூச்சரில். அதனால் இன்றைக்கி எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. இவர் சொல்லிட்டார் பணம் வரும், அதனால் உட்காந்த இடத்துல முயற்சி பண்ணணும், தொழில் பண்ணணும், அதுக்கு கஷ்டப்படணும், இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு 100% இருந்துட்டுருக்கும். இன்றைய தினம் சாதகமாக இருந்துட்டுருக்கு. எந்த காரியத்தை பயந்துக்காங்க, தைரியமாக அந்த காரியத்தில் செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி உண்டு. பெற்றவங்க சொல்கிறத கடைபிடிக்கணும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு. சில பேருக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும், சில பேருக்கு இன்றைக்கி அப்படி ரொம்ப டல்லாக இருக்கும், சில பேருக்கு இன்றைக்கி தான் பிரச்சனையாக ஆரம்பிக்கும், சில பேருக்கு இன்றைக்கி எந்த பிரச்சனையும் இருந்துட்டுருக்கா. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய ஹாரோஸ்கோப் தசா புத்தி அந்தரத்தை பொறுத்து இருந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நாள் போகிற போக்குலேயே நீங்களும் போகிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி கெட்டதாக இருக்கா, போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நாள் நன்னா இருக்கா, அப்பாடா இன்றைக்கி லக்கி நாளாக இருக்குது, பிள்ளையாரப்பா என்னை காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்றைய தினத்தில் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் நாள் போகிற போக்கிலேயே உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய விஷயங்களையும் மாற்றிக்கிறது நல்லது. நல்லதை மட்டும்தான் பண்ணணும், நல்லதை மட்டும்தான் கடைபிடிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். டக்குன்னு நீங்கள் இதை நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், இந்த இதை சாப்பிட சொன்னாங்க, அதை பண்ண சொன்னாங்க, இதை பண்ண, அப்படி கிடையாது. உங்களுக்குன்னு தோணி இது ரைட்டுன்னு படுது, 4 பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் வெற்றி வழிபாடாக அமையும். நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதுலேயே சில விஷயங்கள் விரயம்னா இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கணுமா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக செலவு பண்ணிட்டேன். அதாவது 10 ரூபா சப்ஜெக்ட்டுக்கு இங்கேருந்து ஒரு காஃபி குடிக்கலான்னு போய் நான் போனேன் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்தேன். சரி பரவாயில்ல விடுங்க, போய் அப்படியே ரிலாக்ஸ்டாக மைண்டு ஃப்ரீயாக இருந்ததில்ல, வண்டி பெட்ரோல் போனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்மளை அறியாமல் செலவாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் இது சம்மந்தமான விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடைபெறக்கூடிய சர்ஜரி
மருத்துவர் வந்து ஒரு ஒரு சர்ஜரி சொல்லியிருக்காரு, ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க, ஒரு ஐவிஎஃப் சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறீங்க. இதற்கு உண்டான ப்ராசஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருந்துகிட்ருக்கும். இந்த காலகட்டத்தில் யாராவது நம்பினீங்கன்னா அவங்க ஏமாற்றப்படுது. அது வந்து ஏமாற்றிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கும். பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் லாபத்தை நோக்கிய செயல்கள் இன்றைய தினத்தில் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு லாப விஷயமா நான் வந்து ஒன்று பண்ண போகிறேன், இதை கொடுத்தா திருப்பி வந்து எனக்கு இது வரும் அப்படி கொடுக்க வேண்டாம். கடன் கொடுக்குறத தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. யாருக்கேனா ரொம்ப முடியல, மருத்துவ ரீதியான விஷயங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம். அது அவங்களுக்கும் ஒரு பெரிய மன திருப்தியாக இருந்துருக்கும். இந்த வீண் விரயங்கள்னு சொல்லுவாங்க, அதுக்கு உண்டான காலமாக இருக்கும். அதனால் சுப விரயமாக ஏதாவது பண்ணிக்கிறது கூட இந்த தினத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். ரொம்ப அதிக முதலீடுகள்லாம் போடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் பதில் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. நிறையா நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. நினச்சது நடக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீங்க. ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கையெழுத்தாகும். அதே மாதிரி பதவி, பேர், புகழ், அந்தஸ்து நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஜாக்பாட்டாக கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி மட்டும் இருக்கணும். முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். இன்றைக்கி செயல்படக்கூடிய எல்லா காரியங்களும் சில நேரம் உங்கள் மனசுலேயே அது தோல்வியாகிடும் நினச்சா கூட அது வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். படம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அல்லது உட்காந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் மீட் பண்ணுறவங்க, அதெல்லாம் கைகூடி வரும். பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மூத்த சகோதர அண்ணா, அக்கா அவங்க மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டுருக்கு. கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நான் வீட்டில் இருந்துட்டு எனக்கு எல்லாமே நடக்கும் மகேஸ்வரி சொல்லிட்டார், கண்டிப்பாக அது நடக்காது. நீங்கள் உட்காந்து செயல்பட்டால் தான் அந்த காரியங்கள் வெற்றி பெறக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதற்கு இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ஆன்மீக தகவலை நான் சொன்னேன். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு நபர் வந்தார், அவர் உட்காந்து ஒரு எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னார். பட் அவர் பேசக்கூடிய ஒரு 10 நிமிஷத்தில், சார் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, எப்படி சார் என் ஜாதகம் பார்க்கல, ராசி நட்சத்திரம் எதுவுமே பார்க்கல, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை நீங்கள் பார்க்குறதுக்கு, அதுக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டார். இது ஒரு அற்புதமான ஒரு முறை ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. யார் ஒருத்தர் அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், பெரியவங்களை பற்றி குற்றம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சூரியன் கெட்டு போயிடும், சந்திரன் கெட்டு போயிடும். அடுத்தது எவர் ஒருவர் இட சம்பந்தமான விஷயங்களை அதுக்கப்புறம் பேசக்கூடியது சரியில்லை, அது இது இல்லைன்னு சொல்கிறாங்களோ, ஆரோக்கிய விஷயத்தை பற்றி க்ஷீணம், அதாவது ஆரோக்கியம் சம்பந்தமான ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறாங்களோ, செவ்வாய் வந்து வீக் ஆகிடுச்சு. மனக்குழப்பத்தோடு பேசினா சந்திரன் வீக் ஆகிடுது. அடுத்தது எடுத்த உடனே நகைச்சுவையாகவே பேசிகிட்டு இருக்காங்க, சப்ஜெக்ட்டுக்கே வரல, புதன் போயிடுச்சு, அவங்களுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகளை பற்றி குற்றம் சொல்கிறாங்க, இறைவனையே பற்றி சொல்கிறாங்க, ஏன் பேசக்கூடிய ஜோதிடரை பற்றி சொல்கிறாங்க, இன்னொரு ஜோதிடரை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, இந்த பூஜை பண்ண நடக்கலாம், அந்த பூஜை அதை பற்றிலாம் சொல்கிறாங்க. குரு கெட்டு போயிடுது. பண பிரச்சனைகளை ஆரம்பத்திலேருந்தே பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடன் பிரச்சனையே சொல்ல சுக்கரன் போச்சு. மனைவியை பற்றி கணவரை பற்றி மனைவியோ பேசினாங்களும் சுக்கரன் போச்சு. அல்லது அவங்கள தன்னைத்தானே டேக் கேர் பண்ணிக்கல, அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சரியாக பண்ணல, அவங்க தன்னைத்தானே சுக்கரன் போச்சு. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்ட்டு பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, யாரோ இறந்தவர்கள் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, தடங்கள் பற்றியே பேசிட்டாங்க. சனி பகவான் பேசும்பொழுது அந்த ரொம்ப அப்படியே ஒரு கெத்தாக இருக்கிறது, எனக்கு எல்லாம் தெரியும், நீ சொல்கிறது சொல்லு, போச்சு. ராகு. அடுத்தது பார்த்திங்கன்னா சொன்ன விஷயத்துக்கும் பேசுகிற விஷயத்துக்கும் இவங்க அதாவது அறிவுரையை கேட்க வந்து இவங்க அறிவுரை சொல்லிட்டு இருப்பா. கேது. இப்படி கவனித்து பார்த்தாலே இந்த கிரகங்களை வைத்து உங்கள் ஜாதகத்தையும் சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவங்க பேசக்கூடிய நபர்கள்ட்ட நீங்கள் யோசித்து பாருங்கள், அவங்க உட்காந்து பாருங்கள், அவங்க எதை பற்றி பேசுகிறாங்களோ அப்படியே அந்த நபர்கிட்ட பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே பிளானட் வீக் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். சில பேர் நிறையா எங்கிட்ட கேட்கும் பொழுது, சார் இந்த காரியம் நடக்கலை, யாராவது இதை பற்றி புலம்பிகிட்டே இருந்தாங்களாமா? ஆமாம், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இதை பற்றி தான் புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதே வைப்ஸ் உங்களுக்கும் ஒட்டி எடுத்து வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் உங்கள் காரியத்தில் வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்கள்ட்ட ரொம்ப கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பிளானட் வீக்காக இருக்கோ அதனால் அதை பார்த்துட்டு அதை அப்புறம் சரி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள்.